ஐபிஎன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரன். இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள வந்து நம்மட்ட சொல்லிட்டே போகும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு இல்லையா? அது மாரி இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா எப்படா வந்து புயல் வரப்போது? எப்படா சுனாமி வரும்? என்னடா பயம் வரப்போது? இந்த பூகம்பங்கள் எல்லாமே வரைக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு பயம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மிக சந்தோஷமான நிகழ்வு நெறைய நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம், ஒரு பக்கம் அண்ணாமலையார் கோயில்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் சூப்பர். பௌர்ணமி கிரிவலம், இந்த மாசம் ஏகப்பட்ட விசேஷம். அது மட்டும் இல்லாம, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, முருகன் கோயில் பழனிக்கு பாத யாத்திரை போனோமா, ஏகப்பட்ட விசேஷங்கள். இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடியவங்க. அப்படியே ஒரு மங்களகரமான மாதமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாவும் பார்க்குறோம். நெறைய சந்தோஷமான நிகழ்வு. ஆன்மீகம்னாலே நம்ம தான்ப்பா அப்படின்ற மாரி, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு இறைபக்தியான ஒரு பாட்டு கேட்கிறதா இருக்கட்டும், பதிகங்கள் பாடுறதா இருக்கட்டும், நெறைய பஜனை கோஷங்களா இருக்கட்டும், ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு வைப் அப்படிங்கிறது வேற விதமா இருக்கும். என்னன்னா, இந்த பூகம்பம், பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம கடவுள நெறைய பிரார்த்தனை பண்றோம். இந்த மாசத்துல வந்து ஏன் இவ்வளோ பிரார்த்தனை கூட்டக்கூடிய காலகட்டம்னா, இதுதான் காலகட்டம். அதில பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி. ஏன் வந்து கோவிலுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றதுனால தான் இவ்ளோ கடவுள பத்தி பேசுறேன். கும்பம், கலசம்ங்க. கலசம் எங்கங்க இருக்கும்? கோவில் கோபுரத்தில இருக்குங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தாங்க நீங்கலாம். அதாவது எல்லாத்துலயும் கால்குலேட்டிவ்ங்க. சும்மா சாதாரண ஆள்லாம் கிடையாதுங்க. நம்மலாம் கால்குலேட்டிவ் அப்படின்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க தான். அதாவது லக்னம். யாருப்பா நம்ம இப்போ பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா, கும்ப லக்னம், கும்ப ராசி இது 2 பேருக்குமே ஒத்துக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்தில வந்து கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு தலைமையில யார் இருக்காங்க? ராகு இருக்காரு. ராகு இருந்தா என்ன பண்ணுவாரு? தலைகால் புரியாம ஆட வைப்பார். அப்படின்ற மாரி 2 விஷயம் உண்டுங்க. ஏதாவது எனக்கு இந்த ஆள் டிஸ்டர்பன்ஸா கொஞ்ச நேரம் நம்ம தலப்பா கட்டியிருந்தா எப்படி இருக்கும்? நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருப்போமா? இருக்க மாட்டோம். ஒரு ஆள் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னை இந்த பக்கம் திரும்பினாலும் 4 அடியே போடுறாரு, இந்த பக்கம் திரும்பினாலும் 4 அடியே போடுறாருன்ற மாரி ராகு வந்து உட்காந்துட்டு பயங்கரமா வேலை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சனி, சந்திரனுடைய நிலைகள் போகுது இந்த மாசத்துல. ஸோ கும்பத்தில பிறந்த உங்களுக்கு சனி தான் அதிபதியா இருக்கு. அந்த சனி ஆட்சி அதிபதியா இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, குருவினுடைய பார்வை. குருவுமே வந்து இங்க பார்த்தீங்க அப்டின்னா, 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல குரு இருந்தா என்னங்க, உடல் ஆரோக்கியத்தில கவனமா செலுத்திக்கணும். உடல் ஆரோக்கியம் அப்டிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நமக்கு எதுக்குப்பா வீண் வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து. அமைதியா போனோமா, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோமா, அப்படின்ற மாரி போயிட்டது ரொம்ப நல்லது. அதாவது நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு சுபிட்சமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து வேலை தொடர்பான விஷயங்கள்ல, நேத்து நேரம் வந்தான்ப்பா, அவனுக்கு ப்ரமோஷன் குடுக்குறாங்க. இவன் வந்தா இன்கிரிமெண்ட் குடுக்குறாங்க. எனக்கு மட்டும் நான் இவ்ளோ நாளா வொர்க் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்ற மாரி, தன்னுடைய மேனேஜர் கூட கூட ஒரு வாக்குவாதங்கள் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு அத தவிர்த்துருங்க. "தவளையும் தன் வாயால் கெடும்ன்ற" மாரி, அடுத்த நியூ இயர் பிறக்கட்டுங்க. இவங்களுக்கு போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இவங்கலாம் தேவையில்லாம வந்து வம்ப விலைக்கு வாங்கிட்டாங்கன்ற மாரி, நமக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. தேவையில்லாத வாக்குவாதம்ன்றத தவிர்த்துருங்க. அ பொறுமைய காத்துருங்க. உங்களுக்கான இன்கிரிமெண்ட்டோ, உங்களுக்கான ஒரு அங்கீகாரமோ, உங்களுக்கான ப்ரமோஷனோ எல்லாமே டெஃபினட்டா அடுத்த நியூ இயர்ல அவங்க அப்டேட் பண்ண போறாங்க. பட் ஆனா அவசரப்பட்டு என்ன பண்ணணும்? நம்ம நேத்து நேரம் வந்து அவனுக்கு குடுத்துட்டாங்களே நம்ம போய் சண்டை போடக்கூடாது. எனக்கு எவ்ளோ திறமை இருக்கு, எவ்ளோ தேடல் இருக்கு, நான் இவ்ளோ பண்றேன். அவன் ஒரு வேலை செய்றான், நான் 4 வேலை செய்றேன். எனக்கான அங்கீகாரம் இருக்குன்னு நீங்க புலம்பக்கூடாது. கூட இருக்கவங்களே குழிப்பறிக்கிறதுக்கான அமைப்புகளா வரும். உசுப்பேத்தி விடுறதுக்கான ஆட்களும் கூடயே வச்சுட்ருக்கோம். நல்லவன் நெனச்சு கெட்டவன கூட வச்சிருந்தா கஷ்டம் தான். ஸோ இந்த காலகட்டத்தில இதெல்லாம் நீங்க தெளிவா உங்கள பத்தி யோசிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெறைய கடவுளுடைய அனுகிரகம், அருளாசி அப்படிங்கிறத பெறக்கூடிய தன்மை உண்டு. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயணம் போகக்கூடிய தன்மை இருக்கு. ஏன் நம்ம ஆல்ரெடி கோயில் கலசம், கோபுரம் அப்படின்லாம் பேசுனோம். அப்ப நீங்க எப்படி கோயிலுக்கு போகாம இருப்பீங்க? கண்டிப்பா போவீங்களா இல்லையா? எங்களுடைய பழமை மாறாத கோவில்கள் அப்படின்றது மாரி, நாங்கலாம் வந்து வருஷம் மேம் நான் வந்து 5 வருஷமா போயிட்டுருக்கேன் பழனிமலைக்கு. நான் வந்து 8 வருஷமா போய் ஐயப்பன பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இப்படி ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு ஒரு பழமை மாறாம சில விஷயங்கள கடைபிடிச்சுட்டு இருப்பீங்களா? அந்த கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க கரெக்ட்டா அப்படியே கன்டின்யூ பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். இறை பக்திய கூட்டிக்கிறது உங்களுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடுகள வெளிப்படுத்தாம, நல்ல ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மைய குடுப்பாரு கடவுளுடைய அருளாசி. சரிங்களா? இது எத்தன பேருக்கு இருக்குன்ற மாரி சொல்லுங்க. மேம் உண்மையிலேயே நான் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நெறைய மாற்றங்கள சந்திச்சிருக்கேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா நான் மாலை நெறைய பேர் பார்ப்போம்ல. எனக்கு குழந்தை இல்லன்னு வரம் கேட்டு போனேன், குழந்தை குடுத்தாருன்ற மாரி, இந்த டைம் பீரியட்லலாம் நெறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஒரு வைபுங்க. அதாவது நீங்கலாம் வந்து கொஞ்சம் சொட்டா சொடன்னு கோவப்படக்கூடிய ஆட்கள். உங்களுடைய கோவத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு இறைவு தன்மைன்னு வழிகாட்டணும்ல. அதான் 4 மாசம் நீ பட்னியா இருப்பா. அ 4 மாசம் வந்து ரொம்ப கரெக்ட்டா இரு அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல பர்ட்டிகுலரா எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கார்த்திகை மார்கழி அப்படின்னாலே, எப்பயும் எல்லா பக்கமும் சுபிட்சம்ன்றப்போ நம்ம நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு
கண்ட்ரோல் செல்ஃப் அப்படி செல்ஃப் கண்ட்ரோல்லாம் வரக்கூடிய தன்மைலாம் இந்த டைம் பீரியட் நிறைய போதிச்சு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பழைய வீடை கொடுத்துட்டு புதிய வீடு வாங்குறது, புதிய மாற்றங்களை உருவாக்குறது, வேலை சார்ந்த விஷயங்களில் வந்து அடுத்த பிளானிங் என்னென்னலாம் பண்ணலாம். சரிங்க, இவ்வளோ நாள் வந்து நான் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வரேன் அப்படின்ற மாதிரி பல நாள் நான் சேகரித்து வச்ச விஷயங்களை வந்து நான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அதை வருமானமாக பார்க்குறேன். நான் கற்றுக்கிட்ட கல்வியை வந்து அதன் மூலமாக வருமானமாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாக்குவீங்க. ஒரு கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி வந்து ஒரே ஒரு சில விஷயம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. வேணும்னே நம்மளே சும்மா இருந்தால் கூட உங்களை டென்ஷன் ஆகுற மாதிரியான அமைப்புகள்லாம் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பழைய விஷயங்களை எடுத்து பேசி பிரச்சனையை சமைக்கிறது நல்லது. எந்த உறவுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த உறவுகளுடைய உங்களுடைய உண்மை நிலையை உணரக்கூடிய நிலைகள் வரலாம். அதே மாதிரி பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. தலை சார்ந்த பகுதிகளில் பிரச்சனை வரும். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு டிப்ஸையும் இப்பயே கொடுத்துட்றேன். காசில் கொடுக்குற விஷயத்தை இப்போ கொடுக்குறேன். என்னென்னா, கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது கண்ணுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறது, கண்ணாடி கடைக்கு போவீங்க. கண்ணாடி வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு உருவாகும். இது கும்பராசிக்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? மேம், நாங்கள் கார் கண்ணாடி தான் மாற்றினோம். அதையும் கணக்கில் எடுத்துக்கோங்க சார். கண்ணாடியை நீங்கள் மாற்றுறீங்க, கண்ணாடி கடைக்கு போகிறீங்க, கண்ணாடி ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத திடீர் தனவரவு அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீங்க. யோசிக்கவே இல்லைப்பா, எப்படி நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி விபரீத ராஜயோகம்ன்ற மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது உண்டுங்க. அப்போ பொருள் சார்ந்த விஷயங்களையும் ஒரு நல்ல நிலைகள் இருக்க போது, பல நாள் விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வண்டியை மாத்துறீங்களா மாத்துறீங்களா, வீட்டில் வந்து வீட்டுக்காரம்மா சண்டை போட்டுகிட்டே இருக்கும். ஏங்க இந்த பழைய வண்டியை வச்சு இப்படி படுத்துறீங்க அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா, இந்த டைம் பீரியடில் புது வண்டிலாம் புக்கிங்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குங்க. அதெல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு தானே இருக்குது. நிச்சயமா. ஏன்னா குருவினுடைய நிலை வந்து கொண்டு போய் விரயம்ன்றத நம்ம சுபவிரயமா மாற்றலாம்ல. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு உடம்புக்காக விரயம் பண்ணுறத விட இந்த மாதிரி சுபவிரயமாக பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். ஏதோ ஒரு வகையில் எங்களை கடன்காரனாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தானே. கிடையாதுங்க, கடனெல்லாம் அடைப்பீங்க. புதிய நண்பர்கள் உருவாவாங்க. நிறைய புதிய புதிய நட்பு கிடைக்கும். பழைய கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இதெல்லாம் உண்டு. ஆனால் என்னென்னா, எடுத்தோடனே முடிக்கிறோமா, 1ஆம் தேதி ஆயிடுச்சு, சம்பளம் வந்தோடனே உடனே திடீர்னு ஒரு பணம் வரும். திடீர்னு தான் நடக்கும். அப்போ ஒரு படிப்படியான நிலைகள். ரூ. 5 வந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தன் வந்து பல நாளாக கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு போனான். எனக்கு ஒரு ரூ. 30 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அந்த ரூ. 30 வச்சு ஒரு கடன் அடைச்சேன். நகை திருப்பினேன். புதிய நகைகள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளை வீட்டில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அடுத்த இந்த மாதத்துல இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஒரு தேவையான செலவு இது தேவை. ஆல்ரெடி நீங்கள் வந்து கணக்காளர்களாக எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய ஆட்கள். கால்குலேஷன்ஸ் அப்படின்ற கால்குலேட்டிவ் மைண்டட். ஏன்னா 5ஆம் இடமே பார்த்தீங்கன்னா புதனோட வீடு இல்லை. கால்குலேட்டிவ் பண்ணாமல் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்வோமா? ஸோ உங்களுடைய கால்குலேஷன் வந்து இந்த டைம் பீரியடில் தப்பாமல், இல்லைப்பா நீங்கள் சரியாக தான் போடு 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 அப்படின்றது மாதிரி தேவையில்லாத விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டுப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறோம். ஒரே விஷயம் என்னென்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்க தாங்க செய்ய போகுது. அதில் எதுவும் மாற்றம் வர போகிற என்னென்னா, ஒவ்வொரு மாற்றங்களும் நமக்கு நல்ல மாற்றமாக இருக்கும்ன்றதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு மனசஞ்சலம்ன்றதை இல்லாமல் இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 12, 14ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் சந்திராஷ்டம நாட்கள். அந்த டைம்லலாம் கீப் ஆன் சைலண்ட் அப்படின்றது மாதிரி நம்மளே நமக்கு சைலண்ட் ஆகிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு விரத முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் யாரு கூடயும் அன்னைக்கு டேயில் முக்கிய முடிவு எடுக்கிறதோ, வாக்குவாதங்களை தவிர்க்கிறதோ, இந்த இடத்துல நம்ம இதை பேசியே ஆகணுங்கிற கட்டாயப்படுத்த கூட முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துலாம். முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும்போது அது உங்களுக்கு ஏமாற்றங்கள் தரக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சலாம். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் நான் சொல்லிட்டேன். நீங்கள் கண்ணாடி கடைக்கு போவீங்க, கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றுவீங்க, டாக்டர்கிட்ட ஹை செக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போவீங்க. இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இதை தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ப்ளூ, பிளாக், ஆஷ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மாதிரி சாண்டல் ரிலேட்டடான விஷயம். இந்த 4 கலரில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் வேர் பண்ணி தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அதே மாதிரி என்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகும் அப்படின்னா, குலதெய்வ கோவில் வழிபாடு, அதே மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய வீடு, அதாவது பழங்காலத்து வீடு இருக்குது, அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முக்கிய டாக்குமெண்டேஷன் முடிவெடுக்கிறதோ அல்லது அந்த பற்றின பேர் மாற்றங்களை பற்றின விஷயங்களோ பேச்சுவார்த்தை கண்டிப்பாக போகும். இது எத்தனை பேருக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் கமெண்ட் போடலாம். இன்ன வரைக்கும் நம்ம ஓவரால் பார்த்துருக்கோம். இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த வருஷத்தினுடைய இறுதி நாட்களில் இருக்கும். இந்த இறுதி நாட்கள் நமக்கு நல்ல ஒரு சுபிட்சமான நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். இன்னும் மாற்றங்கள் ஒன்றை மாறாததுன்ற அடிப்படையில் நிறைய புதிய மாற்றங்களுக்காக காத்துட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த 2026 எல்லாருக்கும் இனிய நல்ல ஒரு விஷயங்களாக நடக்கணும் அப்படின்னு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.